டயபெட்டிஸ் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒபேசிட்டி பற்றியும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் டயபெசிட்டி, DIABESITY, டயபெசிட்டி பற்றி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. இச்சொல் உடல் பருமனுக்கும் சர்க்கரை நோய்க்கும் இடையிலான வலுவான தொடர்பை காட்ட உருவாக்கப்பட்டது. உலகளாவிய தொற்று நோயாக மாறி வரும் ஒரு நிலைக்கு இது ஒரு புதிய மருத்துவ சொல். அது இருந்தால் எடை குறைப்பது அந்த நிலையை குணப்படுத்தும் என்கிறார் நாளமில்லா சுரப்பியல் நிபுணர் ஜே. வதாதர் MD. டயபெசிட்டி என்பது அதிகாரப்பூர்வ நோயறிதல் அல்ல. உடல் பருமன் மற்றும் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இரண்டும் உள்ளது என்பதை குறிக்கும் சொல்தான் டயபெசிட்டி. இவை இரண்டிற்கும் உள்ள தொடர்புடைய நிலைவுகள் அனைத்தையும் சேர்ந்து நாட்டில் மரணத்திற்கு முக்கிய காரணமான இதய நோய் அபாயத்தை பெரிதும் அதிகரிக்கின்றன. டயபெசிட்டி என்பது நீண்ட காலத்திற்கு உடலில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் மகத்தான ஆற்றலை கொண்ட ஒரு நோயாகும் என்கிறார் டாக்டர் வதாதர். சர்க்கரை நோய் என்பது ஒரு அமைதியான நோயாகும். அது கட்டுப்படுத்தப்படாவிட்டால் உடலை சேதப்படுத்தும். நல்ல செய்தி என்னவென்றால் அதை தடுக்கலாம், கட்டுப்படுத்தலாம் மற்றும் மாற்றியமைக்கலாம். உடல் பருமன் சர்க்கரை நோயை எவ்வாறு ஏற்படுத்துகிறது மற்றும் மோசமாக்குகிறது என்பது பற்றி டாக்டர் வதாதர் மேலும் தெரிவிக்கிறார். மேலும் எடை இழப்பது அதையெல்லாம் போக்குவதற்கான திறவுகோலை கொண்டுள்ளது எனவும் அவர் தெரிவிக்கிறார். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பதப்படுத்தப்பட்ட உணவை அதிகமாக உட்கொள்வது மற்றும் உடற்பயிற்சி இல்லாமை போன்ற பாதகமான வாழ்க்கை முறை நடத்தைகளின் பரவல் அதிகரித்ததன் காரணமாக கடந்த 30 ஆண்டுகளாக உடல் பருமன் உலகளாவிய தொற்று நோயாக மாறியுள்ளது என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்தப்படும் பல வகையான மருந்துகள் எடையை அதிகரிக்கும் அபாயத்துடன் தொடர்புடையவை மற்றும் சர்க்கரை நோயை மோசமாக்கும் என சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உணவு முறை சரி செய்தல், உடற்பயிற்சி போன்ற மருந்துகள் அல்லாத நடவடிக்கைகளின் பங்கை வலியுறுத்த வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக உணவு முறை சரி செய்தல், உடற்பயிற்சி போன்ற மருந்துகள் அல்லாத நடவடிக்கைகளின் மூலம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த கவனம் செலுத்தப்படுவதில்லை. இதன் விளைவாக நோய் மற்றும் அதன் சிக்கல்கள் பொருத்தமற்ற முறையில் நிர்வகிக்கப்படுகின்றன. உணவு முறை சரி செய்தல், உடற்பயிற்சி போன்ற மருந்துகள் அல்லாத நடவடிக்கைகள் சர்க்கரை நோயாளிகள் மனது வைத்தால் பின்பற்றக்கூடிய எளிய மற்றும் செலவில்லாத நடைமுறைகளாகும். உடல் பருமன் இருப்பது சர்க்கரை நோயை உருவாக்கும் வாய்ப்பை அதிகரிக்கிறது. இது இரத்த ஓட்டத்தில் அதிகப்படியான குளுக்கோஸ் புழக்கத்தில் இருப்பதால் ஏற்படும் நிலை. உடல் பருமன் சர்க்கரை நோயை வேகமாக மோசமடைய செய்கிறது. இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை நிர்வகிப்பது கணையத்தின் வேலை. கணையம் இன்சுலினை உருவாக்குகிறது. இது இரத்தத்திலிருந்து குளுக்கோஸை வெளியேற்றும் ஒரு ஹார்மோன் ஆகும். பொதுவாக இன்சுலின் குளுக்கோஸை தசைகளுக்கு உடனடி ஆற்றலுக்காக அல்லது பின்னர் சேமிக்கப்படும் கல்லீரலுக்கு கொண்டு செல்கிறது. ஆனால் சர்க்கரை நோய் இருக்கும்போது செல்கள் இன்சுலின் குளுக்கோஸை அவற்றில் நகர்த்த அனுமதிக்காது. விஷயங்களை மோசமாக்கும் வகையில் கல்லீரலில் அதிகப்படியான குளுக்கோஸ் சேமிக்கப்படும் பகுதி கொழுப்பால் நிரம்பியுள்ளது. எனவே ஏற்கனவே நிரம்பிய ஒரு அறையில் மேலும் பொருள் வைக்க இடமின்றி வேறு எதற்கும் இடமில்லை என்ற நிலையை உருவாக்குகிறது என்கிறார் டாக்டர் வதேதார். சேமிக்க எங்கும் இல்லாததால் குளுக்கோஸ் இரத்த ஓட்டத்தில் காணப்படுகின்றது. எனவே கணையம் இரத்தத்திலிருந்து குளுக்கோஸை நகர்த்தும் வேலையை செய்ய முயற்சிக்கும் வகையில் இன்னும் அதிகமான இன்சுலினை உருவாக்குகிறது என்று டாக்டர் வதேதார் கூறுகிறார். இது கொழுப்பால் உருவாக்கப்பட்ட
எதிர்ப்பை எதிர்த்து போராட முயற்சிக்கிறது. உங்கள் கணையம் அதிகமாக வேலை செய்கிறது. இதன் விளைவாக கணையம் தேய்ந்து போகிறது. இதனால் குறைவான இன்சுலின் உற்பத்தி செய்ய தொடங்குகிறது. சர்க்கரை நோய் உருவாகிறது. பின்னர் கொழுப்பு எதிர்ப்பு தொடர்ந்தால் விரைவாக மோசமடைகிறது. உடல் பருமன் உள்ள அனைவருக்கும் டயபெசிட்டி நோய் வருமா? உடல் பருமன் இருந்தால் ஆரோக்கியமான எடை உள்ளவர்களை விட டைப் 2 டயபெட்டிஸ் வருவதற்கான வாய்ப்பு 6 மடங்கு அதிகம். ஆனால் உடல் பருமன் உள்ள அனைவருக்கும் தானாகவே சர்க்கரை நோய் வருவதில்லை. பிற காரணிகளும் இதில் அடங்கும். அவற்றுள் குடும்ப வரலாறு, உணவு முறை, உடற்பயிற்சி, மன அழுத்தம், குடல் ஆரோக்கியம். உடல் பருமன் உள்ள சிலர் கணையத்தை அதிகமாக சோர்வடைய செய்யாமல் அதிக இன்சுலின் உற்பத்தி செய்யக்கூடும் என்று டாக்டர் வதேதார் கூறுகிறார். மற்றவர்களுக்கு இன்சுலின் உற்பத்தி குறைவாக இருக்கலாம். இதனால் உடல் பருமன் சர்க்கரை நோய்க்கு வழிவகுக்கும் வாய்ப்பு அதிகம். டயபெசிட்டி நோயில் எடை இழப்பின் விளைவுகள். அதிகப்படியான கொழுப்பு சர்க்கரை நோயை மோசமாக்குவதால் எடை இழப்பது நிலைமையை பெரிதும் மேம்படுத்தும். ஒட்டுமொத்த உடல் எடையில் 5 முதல் 10% வரை குறைப்பது சர்க்கரை நோயை பெரிதும் மேம்படுத்தும். எனவே எடையை குறைப்பது ஆரோக்கியத்திற்கு கணிசமாக உதவும். சர்க்கரை நோய்க்கான முதல் சிகிச்சை இலக்கு குறைந்த அளவிலான ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட் உணவை உட்கொள்வதோடு ஆரோக்கியமான எடையை அடைவதும் பராமரிப்பதும் ஆகும். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் மிகுந்த காய்கறிகள், கீரைகள் மற்றும் பழங்கள் ஆகியவற்றை உண்பதும் எடையை குறைக்க உடற்பயிற்சியை அதிகரிப்பதும் சவாலானதாக இருக்கலாம். ஆனால் இதய நோய், சிறுநீரக செயலிழப்பு மற்றும் நரம்பு பாதிப்பு போன்ற கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோயின் காரணமாக உருவாகும் சிக்கல்களை தவிர்க்க உடற்பயிற்சியும் எடை குறைப்பும் மிக மிக அவசியம். உயரத்திற்கும் வயதிற்கும் ஏற்ற சரியான எடையை சீராக்குவது ஒவ்வொருவரின் மன மாற்றத்தாலும் முயற்சியினாலும் மட்டுமே. மதியால் விதியை வெல்ல முடியும். உண்மையை உணர்ந்தால் மட்டுமே.